ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்விஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆதி நீடல் காரிருள், அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிறது பைங்குள், இனமிகள் அப்படிங்கிறது பெருங்கொடை, முன்னின்ற மெய்த்தெரிதல் அப்படிங்கிறது செங்கதிர். இதை டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான், ஊருக்கு உதவுவது. 8 தொகை நூல்களில் ஒன்றான 18 புதம் சார்ந்த நூல் சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது. இதுவும் புக் பேக், இரண்டும் சரி அப்படிங்கிறது. இது ஒன்று உள்ளன்னு கேட்டிருக்காங்க. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு கேட்டிருக்காங்க. 45 ஆக்கப்பிரிவு வராத சொல்லை தேர்ந்தெடுக்க ஆசிரியர். புக் பேக்கு. மகிழ்ச்சியில் மயில்ந்துரும் போல்து டேஸ் நினை மறதியில் கெட்டவர்களை. இதுவும் புக் பேக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலைச்சொல் எப்பயுமே கேட்பாங்க. என்ன 2 மார்க்ல கேட்பாங்க, இது 1 வேர்டில் கேட்டாங்க. செம்மொழி அப்படிங்கிறது. பொருத்தமான இலக்கிய வடிவம் தேர்வு கேட்டிருக்காங்க. யானை டாக்டர் குறும்புதினம் புக் பேக் தான். நிழல் போல தொடர்ந்தான் எவ்வகை உவமைன்னு கேட்டிருக்காங்க. வினை. இதுவும் புக் பேக் தான். பற்று நீக்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது. இதுவும் புக் பேக் தான். பொருள்களின் துன்பம் அகலும், பற்றுகள் அகலும். வெண்சுவை இலக்கண குறிப்பு எப்பயுமே 1 வேர்டு இலக்கண பகுதியிலிருந்து ஒன்று கேட்பாங்க. பண்பு தொகை, அதுவும் வெண்மை கூட்டல் சுவை மை விகுதி வர மாதிரி பண்பு தொகை ரொம்ப சிம்பிளாவே கேட்டாங்க. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர். இது ஒன்று உள்ளந்து கேட்டிருக்காங்க. மசானப்பூ புகோக்கா. ஆல்ரெடி நீங்க ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது அந்த செகண்ட் யூனிட்ல இயற்கை வேளாண்மை படிக்கும் போதே இதையும் சேர்த்து தான் படிச்சிருப்பீங்க. அப்ப ஈஸியா அதுவும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் புக் பேக். பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே. இதழ். பேஜ் நம்பர் 143 இதுக்கான ஆன்சர் இருக்கும். தவறான இணையை தேர்க. உங்களுக்கு வேற இருக்கும். கடல் கூட்டல் அலைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக மல்லி கூட்டல் இலை, உயிர் கூட்டல் மெய். தவறான இணை கேட்டிருக்காங்க. இதை தேர்ந்தெடுக்க போறீங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தையாது. புக் பேக் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே கேட்டாங்க. மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டினே கேட்டாங்க. மதீனா நகரம் மாளிகை நகரம், அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநில மரம் செகண்ட் யூனிட். ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. எல்லாருமே ரிப்பீட்டட் கொஸ்டின். உலகமதி வீச்சரம் கல்வெட்டில் காணலாகும். மொத்தம் 5வது யூனிட்டோடய நமக்கு மொத்த 2 மார்க்கையுமே முடிச்சிட்டாங்க. மிச்சம் 3 யூனிட்ல இருந்து கேட்கவே இல்லை. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரேக்க. தங்கை செங்கையில் வெண்ணுரை. ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னதே இந்த ரிப்பீட்டட் கொஸ்டினே கேட்டாங்க. இந்த எண்ணெய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை, அதை எழுதும்போது சிறப்பு வாய்ந்தது. இந்த 41ஆம் நம்பர் கேள்வியில எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பாடு வரைன்னு கொடுத்துருக்காங்க. 2ல ஏதாவது ஒன்றுக்கு எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் பாடினால், பாடு கூட்டல் கிறு கூட்டல் ஆள் பாடுகிறாள், பாடு கூட்டல் இவ் கூட்டல் ஆள் பாடுவாள், பாடு கூட்டல் ஆ கூட்டல் ஆள் பாடாள் அப்படின்னு சொல்லி 4 எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா பாடு வரை 2க்குமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. 2ல ஏதாவது ஒன்றுக்கு எழுதியிருந்தாலும் ஃபுல் மார்க் 4 மார்க் கிடைக்கும். இப்போ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை ஃபுல் PDF வேணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.